நம்ம குழந்தைங்க நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி பார்த்துருக்கோம்ல. அடிக்கடி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி உங்க வீட்ல இருந்ததுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. வணக்கம். ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர். இப்ப ரியலா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ப சும்மா சும்மா இருப்போம். ஒரு ஃபோன் மட்டும் வரும். ஃபோன் வந்ததுன்னு வச்சோ, குழந்தையும் சும்மா தான் இருக்கும். பசங்க சும்மா தான் இருப்பாங்க. ஃபோன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து பேச ஆரம்பிப்போம். அப்பதான் வந்து அப்படியே வந்து வெரண்டுறது. யாரு? யாருன்னு கேட்கறது. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அ இல்ல ஏதாவது வேலை அப்பதான் வந்து பார்த்துட்டுருப்போம். அப்ப வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணறது. இல்லையா? அதாவது அப்பா வந்து ஏதாவது ஆஃபீஸ் கால் பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது கேமரால இருப்பாங்க. அவ வந்து வந்து எட்டி பார்க்கறது. கரெக்ட்டா? இதெல்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் முக்காவாசி வீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இது வந்து அ டிஸ்டர்பன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து ஒரு அட்டென்ஷன வந்து நம்மள்ட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு கவனத்த அவங்க மேல நம்ப கவனம் செலுத்தணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரைட்டா? இப்ப ஏபிசி. ஏ ஆன்டிசிடென்ட். என்ன நடக்குது? நம்ப பிஸி. ஆனா, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கவனத்த நம்மளால செலுத்த முடியல. ஸோ அட்டென்ஷன் கிடைக்கல. 2வது பிஹேவியர். அவங்க என்ன செய்றாங்க? சும்மா நம்மள வந்து தொந்தரவு பண்றாங்க. டிஸ்டர்ப் பண்றாங்க. அடுத்தது வந்து எதுக்கெடுத்தாலும் சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்காங்க. ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடா கேட்பாங்க. 3வது வந்து கொஞ்சம் நாட்டியா இருக்கிறது. அதாவது அ அழுகுறது, இல்லாட்டினா வந்து போட்டு சுரண்டுறது, எதையாவது வந்து இது பண்ணுறது, டிவிய வந்து ஐ மீன் கேமராவ வந்து மீட்டிங்ல இருந்தோம்னா கேமராவ பார்க்கறது. ஏதோ ஒண்ணு ஃபோன் இருந்தா ஃபோன்ல பக்கத்துல வந்து ஏதாவது கத்துறது. இதெல்லாம் தான் நடக்கும் இல்லையா? இப்ப இதோட கான்சிக்வென்ஸ் என்ன? நம்ப என்ன பண்ண போறோம்? நம்ப உடனே என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ணிடுவோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? கத்துவோம். சும்மா இருன்னு திட்டுவோம். கரெக்ட்டு தானே? ரிலேட் பண்ணி பார்க்குறீங்களா? நான் சொன்னதெல்லாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அ இப்படி பண்ணா தான் நம்மளுக்கு அ நம்ம மேல வந்து கவனம் செலுத்துறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து குழந்தைங்களுக்கு வந்துருதுல்ல. அப்ப தான் காமா இருந்தா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்துருக்கேங்க. எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அங்கேருந்து சின்ன வயசுல சொல்றேன். ஸ்கூல்லேருந்து வருவேன். வந்து நான் பாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். வந்து வருவேன், ஷூவ கழட்டுவேன், அ ம நேரா போவேன், கால வாஷ் பண்ணுவேன், ஃபேஸ வாஷ் பண்ணுவேன், நேரா வந்து வருவேன், உட்காருவேன், ஹோம் ஒர்க்க செய்வேன், புக் எடுத்து உட்காந்து படிப்பேன், காஃபிய சாப்பிடுவேன், பால் சாப்பிடுவேன். ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க. நம்ப அ ம நல்லது பண்ணிட்டே இருக்கோம்ல, ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க. நம்ப ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா தான் வந்து கவனம் வருது. கரெக்ட்டு தானே? அப்ப அ எல்லாரையும் வந்து இந்த மாரி பண்ணும்பொழுது இரிட்டேஷன் வருதுல்ல. அ சரி. இப்ப இதுக்கு பேர் வந்து சைக்காலஜி உளவியல்ல என்ன சொல்வோம் அப்டின்னா, அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். அதாவது கவனத்த பெறக்கூடிய ஒரு முயற்சி. குழந்தையோ, யாரா இருந்தாலும் சரி. இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பேசுறது வந்து குழந்தைங்கள பத்தி பேசுறதுனால, குழந்தைங்க நம்பள்ட்டேருந்து ஒரு கவனத்த பெறறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. கரெக்ட்டா? சரி. இப்ப டைரக்ஷன் என்ன? இத எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போலாம்? காமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விளையாடிட்டாங்க. காமா இருந்து விளையாடுறாங்க, வராங்க. அவங்க வேலைய அவங்க பாட்டுக்கு செய்றாங்கன்னா, நம்ப வந்து "சூப்பர்! நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டியே! இப்படிதான் இருக்கணும்." அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைய வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கேன். 2வது அ ஒரு 10, 15 நிமிஷம் டெடிகேட்டடா அதாவது குழந்தைக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. இது வந்து ஸ்பெண்ட் பண்ணலைன்னா வேலைக்கே ஆகாது. என்னென்னவோ நம்ம வந்து பண்றோம். இதுல வந்து கண்டிப்பா நம்ம குழந்தையோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹெல்த்தியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 3வது அ அன்னெசசரியா வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் குடுத்ததுன்னா, அதுக்கு வந்து ரியாக்ஷன் குடுக்காதீங்க. உடனே வந்து கோவப்பட்டு அத போட்டு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்லயே சொல்லிடணும்.
இந்த பார் எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒர்க் இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணாத. நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் இருக்கு. யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுங்க. நம்ப ரைட் டயத்துல அட்டென்ஷன் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க வந்து ராங்கா பிஹேவ் பண்ணுறது வந்து கன்ஃபர்ம்டா குறையும். இது பண்ணலைன்னா, கண்டிப்பா கான்சிக்வென்சஸ் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா, கேட்காத குழந்தை வந்து எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல. எ கவனத்த வந்து தேடுது. அவ்வளோதான். நம்ப அவங்க சொல்றத கேட்டுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா, உங்க தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Instagram ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கிறேன். பேசுறேன். நன்றி.